Hello friends, welcome to my channel. In this video நம்ம என்ன பார்க்க போறோம்னா PIC microcontroller பத்தி பார்க்க போறோம். அதோட பேசிக்ஸ் பாப்போம். PIC ஓட full form என்னன்னா Programmable Interface Controller. இப்போ அது எப்படி சொல்றாங்கன்னா Programmable Intelligent Computer அப்படினு சொல்றாங்க. இது யார் டெவலப் பண்ணது அப்படினா General Instruments Microelectronics Division தான் டெவலப் பண்ணாங்க. எப்போனா 1993ல இத ப்ரொடியூஸ் பண்ணவங்க யாருன்னா Microchip Technologies. எங்க அப்படினா சன்லர் அரிசோனா அப்படிங்கிற பிளேஸ்ல. நெக்ஸ்ட் இதோட அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம். இது எங்கெங்கே யூஸ் ஆகும் PIC microcontroller நம்ம யூஸ் பண்ணுறோன்னா மோட்டார் வெஹிக்கல்ஸ், ரோபோட்ஸ், ஆஃபீஸ் மெஷின்ஸ், மெடிக்கல் டிவைசஸ், மொபைல்ஸ், ரேடியோஸ், வெண்டிங் மிஷின்ஸ், ஹோம் அப்ளையன்சஸ், பெரிஃபெரல்ஸ், ஆடியோ அக்சசரிஸ், ஸ்மார்ட் ஃபோன்ஸ், வீடியோ கேம்ஸ், இந்த மாதிரி நிறைய டிவைசஸில் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம மொபைல் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணுறோம், வீடியோ கேம்ஸில் யூஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி நிறைய டிவைசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு PIC microcontroller பிளாக் டயக்ராம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிபியூவில் டைமரும் மெமரியும் கனெக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்புட் அவுட்புட் போர்ட்ஸில் லாஸ்ட் 2 போர்ட், அதாவது போர்ட் டி போர்ட் இ மட்டும் இன்டரப்ட் கூடயும் WDT கூடயும் கனெக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு CPU கூட ஆசிலேட்டர், சீரியல் கம்யூனிகேஷன், ADC, CCP, PWM மாடியூல்ஸ் இது எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆசிலேட்டர். அதுக்கு முன்னால் PIC மைக்ரோகண்ட்ரோலரோட டைப்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன் என்னென்னா பேஸ்லைன் PIC, மிட் ரேஞ்ச் PIC, என்ஹான்ஸ்டு மிட் ரேஞ்ச் PIC, PIC 18. ஸ்டார்டிங்கில் PIC வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஃப்ளாஷ் சிப்ஸில். அது வந்து ரொம்ப ரேட் கம்மியாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்ன 16F84 அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் வந்து ரொம்ப கம்மியான கோட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது கோடோட சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ண முடியும். பட் இப்போ வந்து 16F868, 16F877, 18F452 இதிலெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். காஸ்ட் வைஸ் த ப்ரைஸ் இதனோட 2 டைம் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அதில் நம்ம எவ்வளோ கோட் போடலாம் அப்படின்னா 8 டைம்ஸ் இந்த 16F84ல யூஸ் பண்ணுற கோடை விட 8 டைம்ஸ் அதிகமாக இதில் வந்து நம்ம கோட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆசிலேட்டரில் 2 டைப் இருக்குது. என்னென்னா கிறிஸ்டல் ஆசிலேட்டர், RC ஆசிலேட்டர். கிறிஸ்டல் ஆசிலேட்டர் எதுக்காக அப்படின்னா 2 ஆசிலேட்டட் பின்ஸ்க்கு நடுவில் அதை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ எப்படி நம்ம கொடுக்குறோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆசிலேட்டரோட மோட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். ஆசிலேட்டரோட ஆப்ரேஷன்ஸ் மோட் வந்து 3 டைப் இருக்குது. லோ பவர் மோட், கிறிஸ்டல் மோட், ஹை ஸ்பீட் மோட். இதோ கிறிஸ்டல் ஆசிலேட்டர் 2 ஆசிலேட்டர் பின்னால் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த கெப்பாசிட்டர் வேல்யூ, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து RC ஆசிலேட்டர் எப்படின்னா இது வந்து கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வந்து கெப்பாசிட்டர் வேல்யூ டிபெண்ட் பண்ணி ஒர்க் ஆகும். RC ஆசிலேட்டர் அந்த நேம்லேயே இருக்குது ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், அதாவது 2 வேல்யூவும் டிபெண்ட் பண்ணி இந்த ஆசிலேட்டர் வந்து ஒர்க் ஆகும். இது வந்து இந்த ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் வேல்யூ டிபெண்ட் பண்ணி தான் கிளாக் ஃப்ரீக்வன்சி வந்து டிட்டர்மின் பண்ணுவாங்க. கிளாக் ஃப்ரீக்வன்சி 30 kHzலேருந்து 4 MHz வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு SPI I2C. SPIனா என்னென்னா சீரியல் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ், I2Cனா இன்டகிரேட்டட் சர்க்கியூட். SPIங்கிறது ஒரு டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்காக யூஸ் பண்ணுறது. அது ஒரு சீரியல் கம்யூனிகேஷனுக்காக. எதுக்கு நடுவில் நம்ம டேட்டா ட்ரான்ஸ்மிட் பண்ணுவோம்னா மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் அதர் பெரிஃபரல் டிவைசஸ், அதாவது GSM, GPS இந்த மாதிரி டிவைஸ் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த டிரான்ஸ்மிஷனுக்காக SPI யூஸ் பண்ணாங்க. PICல வந்து 3 wire SPI யூஸ் பண்ணுறோம். 3 wire 2 டிவைஸ் கூட தான் கனெக்ட் ஆகிருக்கும் வித் காமன் கிளாக் பல்ஸோட. இதனோட டேட்டா ரேட் வந்து USART, அதாவது சின்க்ரனஸ் டிரான்ஸ்மிஷன் இருக்கு இல்லையா, இதை விட இதனோட டேட்டா ரேட் வந்து ஹையாக இருக்கும். SPI வந்து டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்காக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து I2C வந்து கனெக்ட் பிட்வீன் ஸ்பீட் டிவைசஸ், 2 அதாவது ஸ்பீட் டிவைசஸ்க்கு நடுவில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து போத் மாஸ்டர் ஸ்லேவ் ரெண்டாவும் ஒர்க் ஆகும் I2C. நெக்ஸ்ட்டு USART என்னென்னா USART எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா சீரியல் கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இது டிரான்ஸ்மிட்டும் பண்ணும், ரிசீவும் பண்ணும் டேட்டாவை. எப்படின்னா பிட் பை பிட்டாக ஒரே ஒரு சிங்கிள் வயரில் அது எப்படி டிரான்ஸ்மிட்டும் பண்ணும், ரிசீவும் பண்ணுன்னா பேஸ்ட் ஆன் த கிளாக் பல்ஸை பேஸ் பண்ணி இதில் வந்து டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகும், ரிசீவ் ஆகும். PICல வந்து 2 பின் இருக்குது, TXD, RXDன்ட்டு. இதை டிரான்ஸ்மிஷனுக்காக யூஸ் பண்ணுவோம், இதை ரிசீவிங்காக யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து டைமரில் 3 இருக்குது. டைமர் 0, டைமர் 2 8 பிட்டு டைமர் 1 வந்து 16 பிட் டைமர். அது என்ன வேணால் கவுண்டர் ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து மெமரியில் என்னென்ன இருக்குன்னா SFR, RAM, ப்ரோக்ராம் மெமரி, EEPROM. ப்ரோக்ராம் மெமரி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ப்ரோக்ராம் மெமரி ஸ்டேபிள், அது வந்து ரோம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே இருக்கு இல்லையா, இது வந்து ரோம் சென்டரில் இருக்கிறது. இது என்ன பண்ணால் 13 பிட் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஸ்டோர் பண்ணிக்கும்.
இன்ஸ்ட்ரக்ஷன் நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் ரெண்டையுமே வந்து ஸ்டோர் பண்ணிக்கோ ப்ரோக்ராம் மெமரியில். இது ப்ரோக்ராம் மெமரியோட மெமரி ஸ்பேஸ் எவ்வளோனா 4K×14 இருக்கும். இதில் வந்து ஹெச்சும் 4H மட்டும் வேறு. ஹெச் எதுக்காகனா ரீசெட்காக யூஸ் பண்ணுறோம், 4H வந்து இன்ட்ரப்ட்காக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து டேட்டா மெமரி. ப்ரோக்ராம் மெமரிங்கிறது ரோமு, நெக்ஸ்ட்டு டேட்டா மெமரிங்கிறது ரேம். ஸோ நேம்லேயே நமக்கு தெரியும் ரேம் என்னென்னா அன்ஸ்டேபிள் மெமரி, அதாவது டெம்பரவரி மெமரிக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ரேம் வந்து 368 பைட்ஸ் இருக்கும், EEPROM வந்து 256 பைட்ஸ் இருக்கும். ரேமில் வந்து நம்பர் ஆஃப் பேங்க்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஈச் பேங்க்ஸ்லேயும் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேங்க்ஸில் என்னென்ன இருக்குன்னா ஜென்ரல் பர்பஸ் ரிஜிஸ்டர், ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரிஜிஸ்டர்னு 2 இருக்கும். ஜென்ரல் பர்பஸ் ரிஜிஸ்டர் எதுக்காக அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அடிஷன் சப்ரேக்ஷன் இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் ஜென்ரல் பர்பஸ் ரிஜிஸ்டர். இது வந்து ஒரு 8 பிட் ரிஜிஸ்டர், டெம்பரவரி டேட்டாஸை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணிக்கும் இந்த ரிஜிஸ்டர். ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரிஜிஸ்டருங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபங்க்ஷன் செய்கிறதுக்காக டிசைன் பண்ணியிருந்தால் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர். நார்மல் ரெஜிஸ்டர்ஸை வந்து இது யூஸ் பண்ணாது. இது எதுக்காக அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணுறோன்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆன் ஆகும். அது எல்லாமே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக செய்யுது, அதுதான் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர். இப்போ கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்ஸ் அதில் இருக்கும். கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்ஸ் எதுக்காக அப்படின்னா இந்த டைமர், ஏடிசி, சீரியல் போர்ட்ஸ், இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்ஸ். கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்ஸில் இதனோட டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாஷ் மெமரி. ஃப்ளாஷ் மெமரியை ப்ரோம்னு சொல்லலாம். ப்ரோம்னா என்னென்னா ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. இது எங்கே யூஸ் பண்ணுவோம்னா மைக்ரோ கண்ட்ரோலர். இப்போது நவடேஸில் வந்து எல்லா மைக்ரோ கண்ட்ரோலர்லேயும் மேக்ஸிமம் வந்து ஃப்ளாஷ் மெமரியை தான் யூஸ் பண்ணுறாங்க. அது கம்பெனி சைட் என்ன அப்ளிகேஷன்னாலும் மேக்ஸிமம் ஃப்ளாஷ் மெமரி தான் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் என்ன பண்ணுன்னா இப்போ ஒரு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா டக்குன்னு நடுவில் வந்து இன்ட்ரப்ட் வருதுன்னா ஆல்ரெடி எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கிற ப்ரோக்ராம் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி ஸ்டோர் பண்ணிவிட்டு இன்ட்ரப்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இன்ட்ரப்ட் எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட் வந்த அப்புறம் மறுபடியும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க டேட்டாஸை எடுத்து மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். அதுதான் வந்து ஸ்டாக். நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்டர்ஸில் என்னென்ன இருக்குன்னா மொத்தம் 4 இருக்குது. ஒர்க்கிங், ஸ்டேட்டஸ், ஃபைல் செலெக்ஷன், ப்ரோக்ராம் கவுண்டர் 4 இருக்குது. ஒர்க்கிங் ரெஜிஸ்டர் எதுக்காகனா இப்போ ஒரு நம்ம ப்ராசஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ அடிஷன் கொடுக்குறோன்னா அந்த ஆப்ரண்ட் A+B அந்த AB அப்படிங்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் வந்து ரிசல்ட் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒர்க்கிங் ரெஜிஸ்டர். ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர் எதுக்காகனா ஏஎல்யூவோட ஸ்டேட்டஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர். ஃபைல் செலெக்ஷன் ரெஜிஸ்டர் வந்து பாயிண்டராக ஆக்ட் ஆகும். இது எதுக்காகனா இன்டைரக்ட் அட்ரஸிங்காக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் கவுண்டரில் 13 பிட் ரெஜிஸ்டரு. 13 பிட்டில் ஃபர்ஸ்ட்டு 5 பிட்ஸ் வந்து பிசி லேட்ச்னு சொல்கிறாங்க, ப்ரோக்ராம் கவுண்டர் லேட்ச். நெக்ஸ்ட்டு 8 பிட் தான் ப்ரோக்ராம் கவுண்டர் பிட்டாக ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு சிசிபி நேம்லேயே நமக்கு தெரிஞ்சிடும், கேப்சர், கம்பேர், PWM அப்படின்ட்டு. இப்போது ஒரு நம்ம டேட்டாஸை கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு அவுட்புட் வரும் இல்லையா, அந்த அவுட்புட் டைமை வந்து கேப்சர் பண்ணதாக கேப்சர் மாடியூல் யூஸ் ஆகுது. அதாவது அரைவல் சிக்னலோட டைம் வந்து கேப்சர் பண்ணுறதுக்காக கேப்சர். நெக்ஸ்ட் வந்து கம்பேர். நம்ம அரைவல் சிக்னலோட டைமிங் ஆல்ரெடி நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுருப்போம், அதுதான் ரெஃபரன்ஸ் வேல்யூன்னு சொல்கிறோம். இந்த ரெஃபரன்ஸ் வேல்யூவும் நமக்கு கிடைச்ச டைமரையும் கம்பேர் பண்ணுறதுக்காக தான் கம்பேர் மாடியூல். நெக்ஸ்ட்டு PWM மாடியூல் என்ன பண்ணுன்னா நம்மளோட சிக்னலை வந்து பர்ஸ் வித் மாடுலேஷனாக கன்வெர்ட் பண்ணும். இந்த மாதிரி 10 பிட் ரிசொல்யூஷனில் கன்வெர்ட் பண்ணும். அதே மாதிரி ப்ரோக்ராம் டியூட்டி சைக்கிளோட. நெக்ஸ்ட் இன்ட்ரப்ட் வந்து 23 இருக்குது. 20 வந்து இன்ட்ரப்ட். நெக்ஸ்ட் வந்து 3 வந்து எக்ஸ்டர்னல் இன்ட்ரப்ட் எதனால் வரும்னா USART, நெக்ஸ்ட் வந்து ADC இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் பெரிஃபரல்ஸால் வர இன்ட்ரப்ட்டும் 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்புட் அவுட்புட் போர்ட்ஸில் மொத்தம் 5 போர்ட்ஸு. ஃபஸ்ட்டு போர்ட் மட்டும் 16 பிட்டு, நெக்ஸ்ட்டு 3 8 பிட்டு, லாஸ்ட் ஒன் வந்து 3 பிட்டு. ஃபஸ்ட்டு 3 வந்து இன்புட் அவுட்புட் போர்ட்டாக ஆக்ட் ஆகும். பேஸ்ட் ஆன் ஃபஸ்ட் போர்ட் வந்து TRISC-A ரெஜிஸ்டர் பேஸ் பண்ணி, செகண்ட் இன்ட்ரப்ட், தேர்ட் வந்து TRISC-C. 3 இன்புட் அவுட்புட்டும் போர்ட்டையும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் 2 வந்து போர்ட் D வந்து ஸ்லேவ் போர்ட்டாக ஆக்ட் ஆகும். எப்போனா மைக்ரோ ப்ராசஸர் பஸ் கூட கனெக்ட் ஆகும்போது ஸ்லேவ் போர்ட்டாக ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் போர்ட் E வந்து ADCயோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஏடிசினாவே நமக்கு நார்மலாக தெரியும், அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன். இந்த இதுக்கு வந்து 5 வோல்ட் வந்து சப்ளை தேவைப்படும். 28 பின் மைக்ரோ கண்ட்ரோலரில் 5 இன்புட் இருக்கும். 40 பின் மைக்ரோ கண்ட்ரோலரில் 8 இன்புட் இருக்கும். ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர் வந்து இந்த ஏடிசியை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். அதில் என்னென்ன பின் அப்படின்னா ADCON 0, ADC on 1 இந்த ரெண்டும் வந்து ஏடிசியை வந்து கண்ட்ரோல் பண்ணும். லோயர் பிட் வந்து எங்கே ஸ்டோர் ஆகும்னா ADRESL அப்படின்னா அட்ரஸ் லோயர்
நெக்ஸ்ட் அப்பர் பிட் வந்து அட்ரஸ் ஹையர், அதில் வந்து ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு பஸ்னால் நமக்கு நார்மலாகவே தெரியும், டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிறது தான் பஸ்ஸு. ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ரிசீவ் டேட்டா பஸ் வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அட்ரஸ் பஸ் என்ன பண்ணால் மெமரி அட்ரஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். எதுக்குன்னா பெரிஃபரல் டிவைசஸ் என்னென்னா யூஆர்டி, யூஎஸ்ஏஆர்டி, அந்த யூஎஸ்ஆர்டி எது கூட கனெக்ட் ஆகிருக்குன்னா ஜிஎஸ்எம், ஜிபிஎஸ், ஐஆர் இது கூட எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கும். அதில் இருந்து வர இன்புட்டை CPU கொடுக்கும். இதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னா அட்ரஸ் பஸ் யூஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து பிக் மைக்ரோ கண்ட்ரோலரோட பேசிக் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஓவராலாக வந்து பிளாக் டயக்ராம் யூஸ் பண்ணி ஒவ்வொரு பிளாக்கும் ஃபங்க்ஷனையும் நம்ம இப்போ பார்த்துருவோம்.